சினிமா ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுகிறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஐயா இந்த பாண்டவர்
ஐயா பரமாத்மா மாயவா உம்முடைய திருவடிக்கு இந்த தேவாதி தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து மலரடி சாற்றுகிறோம். அப்படி மலரடி சாற்றாக இருந்தாலும் இந்த தேவர்களா ஒன்று சேர்ந்து என் பதத்தை படித்தபடியா சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். அப்படியா? அப்படி தாங்கள் வாழ்த்தினாலும் தாங்களை அழைத்த செய்தி என்ன தெரியும்? ஐயா உனக்கு இப்படி காட்சி அளிப்ப காரணம் என்ன? மைத்துனரே மைத்துனா வெள்ளிகிரி வாசா விமலனே நேசா கைலங்கிரி வாசா கஜமகாசூரன் சொல்லக்கூடியவன் இப்படி கண்ணாமொழி எல்லாம் பிதுங்கி கொண்டிருக்கிறது. நேத்து பண்ண வேலைதான் கண்ணு முழிக்க முடியல. கஜமகாசூரன் சொல்லக்கூடியவன் தேவரண்டு வாராமல் படிக்கு தேவரிடத்துல வந்து வரம் கேட்டான். தேவரிடத்துல உன்னிடத்துல வந்து வரம் கேட்டான். வரம் எப்படி கேட்டான்னா சாகாத வர வேகாத உடல் அழியாத செல்வம் சாகில்லாத வரம் கேட்டான். சாகில்லாத வரம் கொடுத்து கேட்டான். அதனால பிறப்பொண்ணு இருந்தா இறப்பொண்ணு இருக்கிறது. நீ கேட்ட வரம் தர முடியாதுப்பா, யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சரி வேற வரம் கேளுன்னு சொன்னேன். வேற வரம் என்னன்னு கேட்டா தெரியுமா? ஆண்கள் கையிலயும் சாவு வரக்கூடாது, பெண்கள் கையிலயும் சாவு வரக்கூடாது, ஈட்டி அம்பு கடப்பாறை ஆயத்தாலையும் சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வர கேட்டான். சரி அந்த வரத்தை நான் கொடுத்துட்டேன். ஓஹோ, ஆணிலையும் சாகு கிடையாது, பெண்ணிலையும் சாகு கிடையாது. ஈட்டி அம்பு கத்தி கடப்பாறை கட்டாயுதம், அம்பு என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தாலையும் சாவு கிடையாது அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டான். யாரு? கஜமுகாசுரன், பாலைவனத்தாண்ட வரக்கூடிய கஜமுகாசுரன். ஆமா சரி, அவன் கேட்டதுல இது எந்த ஈட்டி அம்புல சாவு கிடையாதுன்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டேன். ஏப்பா இவ்வளவு கஞ்சா போதையும் இந்த கண்ணாமூலி பிதுங்கிட்டு இருக்கும் போது கஞ்சா போதையில இருந்தியா? ஆமாப்பா, யாரு தட்டிட்டா? சரி, அதனால அவன் என்னிடத்துல வரத்தை பெற்று அந்த வரத்தை கொடுத்து விட்டாயா? வரத்தை கொடுத்தேன். வரம் வாங்கிட்டு அவன் நாட்டுக்கு போனானா? போகல இல்லையே. அவன் தேவரண்டு பாராமல அடிக்கிறான் உதைக்கிறான். ஆனா என்ன சித்திரவதை பண்றான் தெரியுமா? ஆனா நாட்டை விட்டு ஓட்டிட்டான். நான் பொய்யுரு விட்டுட்டு மெய்யுருவத்தோட வந்திருக்கிறோம். ஓஹோ, தேவர்களுக்கெல்லாம் இருக்கு. தேவர்கள் என்று பாராமல் ஆமா உங்களை அடித்து அதாகரம் செய்து 30 கோடி தேவர்களையும் ஆமா சிறைபிடித்து ஆமா நாட்டை எல்லாம் பிடுங்கி உங்களை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். அதனாலே ஏப்பா அந்த கஜமகாசூரன் கிட்ட நீ இப்படித்தான் வரம் கொடுப்பியா? ஆணிலையும் சாக கிடையாது, பெண்ணிலையும் சாக கூடாது வரத்தை கொடுத்துட்டியே. இப்ப என்னாலேயும் அவனை அழிக்க முடியாது. இந்த சங்குதுமாரு நான் இருந்தா என்னையே சிறைப்படுத்தி விடுவா. நான் இப்பவே கிளம்புறேன். வைத்துனா, ஐயோ வைத்துனா, பஸ் என்ன நேரத்துக்கு வரும்? அப்பா மாயவா ஓய் வைத்துனா, மாயவா பஸ் கிளம்பறேன். பஸ்க்கு வரியா? மாயவா இங்க இருந்தா அந்த சூர வந்துடுவாங்க. பாப்பா மாயவா எங்களுடைய இடுக்கு உங்களிடத்துல வந்தா தீர்வு சொல்லி தங்களிடத்துல வந்தோம். நீங்களே எங்களை அத்தாதாரம் விட்டுட்டு போனா இந்த தேவர்களுக்கு அவரவர் செய்யக்கூடிய வேலை யார் செய்வா? அந்த இடுக்கத்தை யார் நீப்புவது? பரமேஸ்வரா, உன்னுடைய நாட்டுல உனக்கும் என் தங்கைக்கு வாக்குவாதம் ஏற்படுவது, சண்டைகள் போடுவது, ஏதாவது ஒரு அச்சுரை வந்தா வரத்தை கொடுத்துறது கஞ்சா மது மயக்கத்துல. பிறகு உங்களை விட்டா வேற வழியால வந்து இங்க நிக்கிறது. உண்மைதான் மாயவா பிரம்மதேவா. ஆயிரம் தான் இருந்தாலும் தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆமா, அதாவது மடிப்பதற்கு என்ன
எலி ஏகாயுது எலி புழுக்கு ஏகாயுதுங்கிற மாதிரி பணம் கொடுத்தது இவரு. ஒரு வாஸ்தவத்துல அடி வாங்கினது வாஸ்தவமா இருக்கலாம். நான் எதுக்கு அடி வாங்கினேன்னு எனக்கே தெரியலங்க. ஐயோ, மும்மூர்த்தி தேவர்கள் ஒரு தேவன் தானே. தேவை. ஆமா. அதனால என்னையும் அடித்து அதோகதம் செய்து என்னை சிறை வைத்து விட்டான். என்ன பல பட்ட பட்டையா வீங்கி இருக்க மாட்டிருக்குது. நிறைய வீங்கி கோமாளி அண்ணா பாத்தியா நீங்களா அடி வாங்கினது. சரி, அந்த கெட்ட மகாசூரம் அடிப்பதற்கு என்ன வழி? அவர்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறோம். இல்லப்பா அதாவது மாயவா, தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் என்ன வேண்டும் என்று தெரிந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்கும் கர்த்தா நீங்கள். தாங்களுக்கு தெரியும் வழி. சரி, அதனால சீக்கிரம் சொல்லுங்கள். தேவரை இடுக்கத்தை காப்பாத்துங்க. தேவரா இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது மத்தாளக்காரர் வேண்டும். மத்தாளக்காரர் வேணுமா? அதுதானா அந்த அவசரத்துக்கு ஆளு வச்சிருக்கேன்பா நானு. அதனால சரி, ஏதோ இப்போதைக்கு பண்ணிக்கலாம். அதனாலே இந்த தேவரை இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த கந்தமகாசூரனை கொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்த சங்குதுமாரில் இருந்தான் என்றால் என்னையை சிறைபிடித்து விடுவார். அவனை கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அதனாலே என்னுடைய தங்கை சக்தி இருக்கார் அல்லவா, அவளுடைய வனமோ பிருந்தாவனம். பிருந்தாவனத்திற்கு சென்றால் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அதனாலே அந்த நம்ம பூலோகம் சென்று பிருந்தாவனத்திற்கு போகும்.